இலங்கையில் இன்றைக்கு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் தான் இந்த டிஐஎன் நம்பர் எனப்படுகின்ற ஒரு விடயம். அதையும் தாண்டி நிறைய பேருக்கு இந்த டிஐஎன் நம்பர் என்றது டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்கின்றதை எடுக்கின்ற சமயத்தில் நாங்கள் எல்லாருமே வரி கட்ட வேணுமா என்கின்ற சந்தேகம் நிறைய பேர் இருக்குது. அதை விட புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து நாங்கள் அனுப்புகின்ற பணத்துக்குமே நாங்கள் இந்த டாக்ஸ் கட்ட வேணுமா என்கின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் வருடம் நீங்கள் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானத்தை உடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாக அரசாங்கத்திற்கு வரி கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டம் தற்பொழுது வந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்புகின்ற சமயத்தில் 12 லட்சத்துக்கு மேலதிகமாகத்தான் அனுப்புவார்கள் வருடம் என்று பார்க்கின்ற பொழுது. அப்படி என்றால் அவர்கள் அனுப்புகின்ற அந்த பணத்துக்கும் வரி கட்ட வேண்டுமா என்ற கேள்வி நிறையவே இருக்கின்றது. அல்லது நன்கொடையாக வெளிநாட்டில் இருந்து இங்கு அனுப்பக்கூடிய பணங்களுக்கு வரி கட்ட வேண்டுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வீடியோவில் முழுவதுமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஐஎன் நம்பர் என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு விடயம். நாங்கள் அந்த நம்பரை எடுத்த உடனேயே நாங்கள் எல்லாருமே வரி கட்டணுமா என்கின்ற ஒரு பதட்டம் எல்லாரிடமே இருக்கின்றது. அதற்கு ஒரு பதிலாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறிவித்தலை சொல்லியிருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஐஎன் நம்பர் என்றது நீங்கள் எடுத்தால் நீங்கள் எல்லாருமே வரி கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது. அதுவும் இனிமேல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் இருந்து அதனை கடுமையாக எல்லாரிடமுமே பரிசீலனை செய்ய போகிறார்கள். அதாவது எல்லாரிடமுமே இந்த நம்பர் இருக்கின்றதா என்று சொல்லி இது நீங்கள் அடையாள அட்டை எடுக்க செல்கின்ற பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு பதிவுகளுக்கு செல்கின்ற பொழுதோ வாகன கொள்வனவுகளுக்கு செல்கின்ற பொழுதோ இந்த டிஐஎன் நம்பர் கட்டாயமாக தேவைப்படும். ஆகவே இப்பொழுதே எல்லாருமே எடுத்து வைக்கிறது சாலை சிறந்ததாக இருக்கும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த மெயினான விஷயம், அதாவது பிரதானமாக இந்த வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு அனுப்பக்கூடிய பணத்துக்கு வரி கட்டணுமா என்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக சொல்ல போனால் இந்த வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய வரிகளை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது 12 லட்சமாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேற்பட்ட தொகைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் வரி கட்ட தேவை கிடையாது. அப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வரி கட்ட வேண்டிய அவசியம் வருகின்றது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இலங்கையில் உங்களுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களுக்கு பணம் அனுப்புகின்றீர்கள் என்கின்ற சமயத்தில் அது நீங்கள் ஃபிக்ஸ் டெபாசிட் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அதனை முதலீடு செய்து வைத்திருப்பீர்களானால் அங்கே உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு 20 லட்சமோ 30 லட்சம் நீங்கள் ஃபிக்ஸ் டெபாசிட்டில் போட்டு வச்சிருக்கிறீர்கள் என்றால் அந்த காசிலிருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு தொகைக்கு அந்த தொகை உங்களுக்கு மாதம் 1 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த காசுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும். அந்த முதலை விட்டு வருகின்ற வருமானத்துக்கு அந்த வருமானம் 1 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருந்தால் நீங்கள் அதுக்கு வரி கட்ட வேண்டி வருமே தவிர அந்த முதலுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரியாக நீங்கள் ஒரு மாதமே 12 லட்சம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக ஒரு வங்கி இலக்கத்துக்கு அனுப்புகின்றீர்கள் என்றால் அதுக்குமே நீங்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள், எந்த சந்தர்ப்பத்தில் வரி கட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட விடயம். அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த நம்பரை எடுத்துட்டோம், அப்போ நாங்கள் எல்லாருமே மாதம் மாதம் கட்டணுமாண்டா அதுக்குமே கிடையாது. காரணம், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற உங்களில் நீங்கள் யாராவது 1 லட்சத்துக்கு மேலே இல்லாட்டி 1 லட்சம் மாதம் மாதம் நீங்கள் உங்களுடைய சம்பள தொகையாக பெறக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக இந்த நம்பரையும் எடுக்க வேண்டும். அதை விட நீங்கள் அரசாங்கத்துக்கு வரியும் கட்ட வேண்டும். ஆகவே அதற்கு குறைய சம்பளத்தை பெற்றுக்கொள்பவர்கள் இந்த ஒரு டாக்ஸ் என்ற விஷயத்தை நீங்கள் கட்ட தேவையில்லை. அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். சரி, அடுத்த கேள்வி எல்லார்ட்டையும் வர்றது, இந்த நம்பர் என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே சொல்லப்போனால் அதில் நிறைய சிக்கல்பாடுகள் இருக்கின்றது. சில பேர் ஆன்லைனில் செய்யலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள், சிலர் நேர்லேயே போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். ஆகவே உங்களுக்கு தெளிவான விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நான் டிஐஎன் நம்பரை எடுத்ததன் பிறகு நான் உங்களுக்கு அதை எந்த முறையில் நான் என்னென்ன படிமுறைகள் என்றதை நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லுகின்றேன். ஸோ இதை பிப்ரவரி மாதத்திலிருந்தே கட்டாயமாக்க போகின்றார்கள். ஆகவே அதுக்கு முன்னர் நீங்கள் கூடிய அளவு அனைவரும் எடுத்து வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாகின்றது. அதையும் விட யாருமே பதட்டப்படுத்த வேலை எடுத்துட்டால் நாங்கள் வரி கட்டணுமா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வரி கட்டணும். அதுக்காக அப்படி எடுத்துட்டா தானே நான் வரி கட்டணும், நான் எடுக்காமல் இருக்கிறேன்டா அதுக்குமே உங்களுக்கு தண்டப்பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் எதுக்குமே முன் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் அதனை எடுத்து வைத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் ஏற்படுகின்றது. குறிப்பாக அங்கே ஏற்படக்கூடிய மரணங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு சம்பவங்களாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த பாதுகாப்பு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்து வரக்கூடிய சில செயற்பாடுகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியாக தான் இருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு தாயொருவர் தன்னுடைய கண் சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நிலைமையில் அவரை பராமரிக்கிறதுக்காக, அவரை நின்று பார்த்துக் கொள்வதற்காக அவருடைய மகள் அங்கு நின்று அவரை கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு உணவு கொண்டு சென்ற வேளை, மதிய உணவு கொண்டு சென்ற வேளை அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஊழியருடன் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அவரை உணவு கொடுக்காமல் வெளியேறும்படி சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் மறுமொழி சொல்லியிருக்கிறார், அதாவது இல்லை, நான் இங்கே தான் நின்று அவரை தங்கி நான் அவருக்கு உணவு கொடுக்கின்றேன், உணவு எடுத்துக்கொண்டு வந்தேன் இப்பொழுது அப்படின்னு சொன்ன பொழுது கூட அவர் அதற்கு அந்த ஒரு பேச்சுக்கு அவர் செவிசாய்க்காமல் அந்த பெண்ணை அநாகரிகமான முறையில் பேசி அவர் ரொம்பவே சில என்னென்னு சொல்றது ஒரு அநாகரிகமான நடத்தையை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமின்றி அவரிடம் அப்படி செயற்பட்டு விட்டு அடுத்த விடுதிக்கு சென்று அங்கு ஒரு ஆணுடன் மோதல்ல அவரோட வாக்குவாதத்தில் அது கைகலப்பாகவும் சென்றிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல இப்போ இந்த ஒரு வைத்தியர் தான் அந்த ஒரு பிரச்சனையை கொஞ்சமே தடுத்து நிறுத்தி இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊழியர் இதுதான் முதல் தடவையா இப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இதுக்கு முதலும் இவர் இப்படியான பிரச்சனைகளில் ஈடுபட்டு அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்த ஊழியர் அந்த பாதுகாப்பு ஊழியர் அங்கு பணிபுரியக்கூடிய ஒரு வைத்தியரினுடைய உறவினர் என்கின்ற அந்த ஒரு நிமித்தம் காரணமாக, அந்த ஒரு விடயம் காரணமாக அவரிடம் யாருமே போய் பேசுவது கிடையாதாம். அதாவது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு ஏனையவர்களுக்கு பயமாம். ஏனென்றால் அவர் ஒரு வைத்தியரினுடைய உறவினர் என்ற காரணத்தினால அவரும் அந்த தண்டனைகளுக்கு பின்னராக மீண்டுமே பணிக்கு வந்திருக்கிறார். அப்போ ஒரு தவறு செய்து அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தால் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. அந்த பட்சத்தில் அந்த வேலையை விட்டு அவரை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஆனாலும் இவர் ஒரு வைத்தியரினுடைய உறவினர் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவரிடம் எல்லாருமே போய் கதைக்கிறதுக்கு அச்சப்படுகின்றார்களாம். ஆகவே இது என்ன விடயம் என்றது நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே இது இப்படியான விடயங்கள் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு ஊழியர்கள் ஒரு சிலர், எல்லாருமே கிடையாது, ஒரு சிலர் இப்படியாக பொதுமக்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய விடயம் நிச்சயமாகவே கண்டிக்கப்படக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இந்த ஒரு நடவடிக்கைக்கு, இந்த ஒரு நிகழ்வுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது யாழ் போதனா வைத்தியசாலை என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.